வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம அருமையான வெங்காய சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல குக்கர் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த நாட்டு தக்காளி ஒன்று சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். இந்த தக்காளியை இதுலேயே நல்லா கசக்கி விட்டுக்கோங்க. பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு வதக்கிட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஒரு பெரிய நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்ததும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்திக்கலாம். சாம்பார் தூள் 3 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மணமாக இருக்குது. நல்ல சாஃப்டான இட்லியில் சூடான சாம்பார் ஊற்றி நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல் சாம்பாரை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.